மனித நிலைக்கு வந்தா தானே இறைநிலையை பெறலாம். மனித பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் உருவமத்திக்கு வர வேணும், இந்த இடத்துல இருந்து வாழ வேணும். ஆனா இதுகளெல்லாம் நாங்கள் திடீரென்று இதுல எப்படி வாரது போறது என்ற பற்றியெல்லாம் திடீரென்று நாங்கள் விளங்கப்படுத்த முடியாது. இதுல மட்டும் இருந்தா போதுமானா நாங்கள் இங்க இருந்து வாழணும், இங்க போவோம். அப்ப இதுல வந்தா தான் இங்க போகலாம். அதுக்குரிய செயற்பாடுகள் முறைகள் ஆன்மாண்டா முதல்ல ஆன்மாண்டா என்னன்னு தெரியவும். இப்போ இன்றைக்கு எல்லா பலருக்கு ஆன்மாண்டது ஒன்று இருக்கா, உயிர் இருக்கான்றதே கேள்வியத்தானே இருக்கு. அப்படி உயிர் இருந்தால் புற ஜீவராசிகளை துன்பப்படுத்தி பார்ப்போமோ? எங்களுக்குள்ள உயிராற்றல் அன்றொன்று இந்த உடம்புக்குள்ள ஓடுமாக இருந்தால் எங்களை போலானே அந்த உயிர், அதையும் பட்டினா ரத்தம் தானே வருது, என்னையும் பட்டினா ரத்தம் தானே வருது, இந்த உணர்வு வருமல்லோ. அப்ப உண்மையில எங்களோட உடம்புக்குள்ள உயிர் ஒன்று இயங்குது, ஆன்மாவோட ஒன்று இருக்கின்றத உண்மையில நாங்கள் எங்களுடைய பிராமணர் மத பெரிய குருமாரும் அதை பற்றி பேச இல்லை. நாங்களும் அப்பா போனார் கோயிலுக்கு, கையெடுத்து கும்பிடுறோம், தேங்காய் அடிக்கிறோம், கற்பூரத்தை கொடுத்துறோம், மோட்ச அரிச்சனை. ஏன்னா அவர் மோட்சத்துக்கு அனுப்ப வேண்டாம், மோட்ச அரிச்சனை செய்து போட்டு நாங்கள் வந்துடுறோம். அது இல்லை, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாகத்தான் நாங்கள் அந்த மோட்ச வாழ்வை புறவணுமே இல்லாது எங்களை நாங்கள் ஒரு பிராமணர்கிட்ட போய் அவர் ஏதாவது பேசுறாரு, அவங்களோட ஏதாவது சொல்றாரு, நல்ல வார்த்தைகளை சொல்ல மாட்டேன், அவருக்கே தெரியாது. அதான் உண்மைதான். அவரும் அப்பா பூசியாக்கினார், அதே விளக்கத்தை கொண்டு அவர் பூசியாக்குறார், அவருக்கே வழிமுறை தெரியாது. ஆனால் தாங்கள் உயர்ந்தவர்கள் ஒரு போர்வையை போட்டுக்கொண்டு எங்களை ஒதுக்கி விட்டு அவர்கள் எங்கள பிழைப்பில அவர்கள் காலத்தை ஒட்டி கொண்டு இருக்கின்றார்கள். கோயிலை கட்டி கொடுத்தது கிராமம், வாழுகிறது அது. அப்ப இப்படித்தான் நாங்களும் கேட்கிறோம் இல்லையே, ஐயா அந்த கோயிலை கட்டி தந்தோம், இதால நாங்கள் ஒரு நன்மையும் பெறவில்லை, எவ்வளவு நாளும் துன்பப்பட்டு கொண்டிருக்கோமே, என்ன துன்பம் என்று நாங்களும் கேட்டதில்லை, அவரும் சொல்றது இல்லை. ஆகவே மொத்தத்தில நாங்கள் எல்லா உயிர்கள் மீதும் அன்பு செலுத்தி, அன்பு என்று சொன்னால் எந்த விதமான இடைவெளியும் இருக்கக்கூடாது, ஒரு சின்ன கருப்பு புள்ளியும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நாங்கள் அன்பாக எறும்பிலிருந்து யானையாக மனிதன் வரையும் அன்பாக உருகி ஒவ்வொரு ஜீவராசிகள் படுகின்ற துன்பத்தையும், நானும் இப்படித்தானே யானையா பிறந்திருக்கிறேன், ஆடா பிறந்திருக்கிறேன், மாடா பிறந்திருக்கிறேன், என்னையும் இப்படித்தானே வெட்டி வெட்டி துன்பப்படுத்தி சாப்பிட்டு இருப்பார்கள். ஆனால் அதே போல நான் செய்யலாமா, புற உயிர்களை துன்புறுத்தி நான் பார்க்கலாமா, உண்ணலாமா என்கின்ற அந்த ஆன்ம நேயம் எங்களுக்குள்ள வர வேணும் என்று